பாண்டியன் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு நானே போயிட்டு மயிலா கூட்டிகிட்டு வரேன்ப்பா, அது மட்டும் இல்லை லாயரை பார்த்து டிவோர்ஸ் கேஸில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா ஒரு நிமிஷம், நீ ஏதோ பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததா சொன்ன, இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கியா, ஏதாவது வாக்குது கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னப்பா என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டுட்டீங்க, ரூம்குள்ளே போனாவே மயிலோட ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி நான் அவளை பேசினதுலேருந்து என்னால் சரியாக தூங்கக்கூட முடியல. ஐயோ, நான் போய் அவளை போய் சந்தேகப்பட்டுட்டேனே. கல்யாணத்துக்காக அவன் நிறையா போய் சொல்லியிருக்கா, ஆனால் அதுக்காக என்னோடய குழந்தையுமே நான் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்பா. அதுக்காக நான் யார்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு ஒரே தீர்வு, நான் மயிலை போய் பார்த்து மன்னிப்பு கேட்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. நம்ம மயிலோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தபோது ரொம்பவே அவமானப்படுத்திட்டோம், ஆனால் அவங்க எவ்வளோ பேசினாலையும் நீ அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்லப்பா, என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. மயிலுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என் குழந்தை உன் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, இது தெரியாமல் நான் அன்றைக்கி உன்னை பயங்கரமாக பேசிட்டேன், அன்றைக்கி உன் மேலே இருந்த கோவத்தில் அந்த வார்த்தையை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டால் உன் வீடு தேடி வந்ததுக்காக என் புருஷனை அடித்து என் பொண்ணை அடித்து எவ்வளோ அசிங்கப்பட்டு எங்களை துரத்துனீங்க, அதுக்கெல்லாம் பதிலடி நாங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு சரவணனோட கணத்தில் பலான்னு ஒன்று விட்டுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.